அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நேத்து நைட்டு 9:30 மணி இருக்கும். அந்த 9:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்டேட் வருது. அங்கருந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு அண்ட் சில்வர் பிரைஸஸ் கோல்டு பிரைஸஸ் 3% விழுது. சில்வர் பிரைஸஸ் 10% விழுது. ஒருவேளை அது மட்டும் உண்மையாவே நடந்தா, கோல்டு பிரைஸஸ் 20% விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது என்ன அப்டேட்ன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அத தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நேத்து நைட்டு ஐடி செக்டார்ல பயங்கரமா இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு தூக்கமே வந்திருக்காது. காரணம் என்னன்னா, நம்ம மார்க்கெட்ல ஐடி செக்டார் அடி வாங்குறது மட்டும் இல்லாம, இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஆக்சென்சர், கோக்னிசன்ட் மாதிரியான கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா அடி வாங்குனது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல பார்த்தோம்னா, நம்மளோட இன்ஃபோசிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்ஃபோசிஸ் ஏடிஆர் 10% நெகட்டிவா இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ரெக்கவர் ஆயிடுச்சு. இந்த ஐடி செக்டார்ல பார்த்தீங்கன்னா, ஃபால் நின்னுடுச்சா? இல்ல இன்னும் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்றத பத்தியும், அண்ட் நம்மளோட சிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டா பார்த்தீங்கன்னா, புதுசா சில ஐட்டம்ஸ் சேர்த்திருக்காங்க. புதுசா சில ஐட்டம்ஸ் வெளிய எடுத்திருக்காங்க. இந்த சிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டா பத்தியும், அண்ட் சில ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் இருக்கு. அதை பத்தி இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வழக்கம் போல இந்த எல்லா டாபிக் அண்ட் டைம் ஸ்டாம்ப் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடான டாப்பிக்கை நீங்க பார்த்துக்கலாம். உங்களோட நேரமும் மிச்சமாகும். நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாம் முடிஞ்சிச்சு, மார்க்கெட்லாம் முடிஞ்சிச்சு, நம்ம ரிலாக்ஸாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது 9:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்டேட் வருது. என்னன்னா, ரஷ்யாவில் கிரெம்லின்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மெமோ ஒன்று போகுது. அந்த மெமோவில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் சேர்ந்து எனர்ஜி பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராமில் ஈடுபடலான்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் யூஎஸ் டாலர் சிஸ்டத்துக்குள்ளார நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவரை பார்த்தீங்கன்னா, யுவானில், இந்தியன் ருப்பியில், ரூபெல்ல தான் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, மறுபடியும் யூஎஸ் டாலருக்குள்ளார வரோம்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா, 2022 பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா இந்த உக்ரைனுக்குள்ளார, அதாவது ரஷ்யா உக்ரைனுக்குள்ளார போனதுனால அமெரிக்கா ரஷ்யாவோட அசட்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. இன்டர்நேஷனல் மானிட்டரி சிஸ்டமில், ஸ்விஃப்ட் சிஸ்டத்தில் அவங்க கிட்ட இருந்த ரஷ்யா கிட்ட இருந்த டாலர்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. அப்படி ஃப்ரீஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் ஒரு பயம் வருது. அதாவது நாளைக்கு நம்மளுக்கும் இதே நிலமை தான் வரும், நம்மளோட அசட்ஸையும் இவங்க ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம உஷாராக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் கோல்டு விலை ஏற ஆரம்பிக்குது. அப்போ இந்த அசட்ஸ் அவங்க ஃப்ரீஸ் பண்ணும்போது ஒரு அவுன்ஸ் கோல்டு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் 1900 2000 அந்த ரேஞ்சில் இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இது $5000 பக்கத்தில் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பேனிக்கை கிரியேட் பண்ணதுக்கான முதல் ஆரம்ப புள்ளி அதுதான். யாருமே பார்த்தீங்கன்னா, கோல்டு இந்த அளவுக்கு ஏறும்னு கூட எதிர்பார்க்கலாம் இன்னைக்கு. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு பேனிக் கிரியேட் ஆனதுக்கு அந்த ஈவெண்ட் தான் அடிப்படையாக அமைஞ்சது. ஸோ அந்த ஈவெண்ட்டே பார்த்தீங்கன்னா, இப்போ இல்லாமல் போக போகுது. அதாவது மறுபடியும் ரஷ்யாவும் அமெரிக்காவும் பார்த்தீங்கன்னா, டாலரில் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, கோல்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செல் ஆஃப் வர ஆரம்பிக்குது. ஆனால் என்னை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் ஒரு நம்பிக்கையை இழந்துட்டாங்கன்னா மறுபடியும் அதை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ பார்த்தீங்கன்னா, எல்லா நாடுகளுமே, ஈவன் போலாண்டாக இருக்கட்டும், யூரோப்பியன் யூனியனாக இருக்கட்டும், சைனாவாக இருக்கட்டும், நாம இந்தியாவாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா தங்கத்தை வாங்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா, பிரிக்ஸ் நாடுகள் தனியாக ஒரு கரன்சியை நம்ம கொண்டு வந்துடலாம். இப்போ யூரோப்பியன் யூனியனுக்கு எப்படி யூரோ இருக்கோ அந்த மாதிரி நம்ம யூனியனுக்கு ஒரு கரன்சி கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் என்னோட போர்ட்ஃபோலியோவில் 26-27% அளவுக்கு கோல்டு வச்சுருக்கேன். நான் இனிஷியலாக 20% வச்சுருந்தேன். அது கோல்டு ப்ரைஸஸ் ஏறினதுனால அது 26-27% இருக்குது. அது $5600 போகும்போது என்னோட போர்ட்ஃபோலியோ 30% அளவு ரீச் ஆயிருந்தது. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ குறைஞ்சிருக்கு. ஸோ இதுலேருந்து நான் சொல்ல வரது என்னென்னா, நான் என்னோட போர்ட்ஃபோலியோவில் கோல்டில் எந்த விதமான மாற்றமும் பண்ண போகிறது கிடையாது. புதுசாக கோல்டு வாங்க போகிறதும் கிடையாது, விற்க போகிறதும் கிடையாது. அப்படியே இது நடந்தால் கூட கோல்டு அதிகபட்சம் ஒரு 20% வரை வரலாம், $4000 வரை வரலாம். அண்ட் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் நம்ம நார்மலாக வாங்குற நகை பார்த்தீங்கன்னா, ஒரு சவரன் ₹90,000 வரலாம். அதுக்கு கீழே போகாது அப்படின்றது தான் என்னோட கருத்து. அண்ட் இந்த மாதிரி மார்க்கெட்டில் கோல்டு ப்ரைஸஸ் விழுந்தாலும் கூட, அண்ட் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சது. இன்னைக்கு காலையில் நம்ம மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு நேற்று இருந்த அளவுக்கு ஒரு சிவியரான செல் ஆஃப் இல்லை. ஒரு 2% அளவு தான் நெகட்டிவாக இருந்தது. அண்ட் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, மறுபடியும் 4982 அந்த ரேஞ்சுக்கு ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு கோல்டு ப்ரைஸஸ். ஆனால் சில்வர் ப்ரைஸஸில் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரிகவரி வரல. அண்ட் சில்வர் ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா 10% விழுந்தது. அப்படி விழுந்ததோட விளைவாக பார்த்தீங்கன்னா, இந்துஸ்தான் ஜிங்க், வேதாந்தா மாதிரியான ஷேர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடி வாங்குது இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட்டில். ஆப்வியஸ்லி சில்வர் ப்ரைஸஸ் ஏறினா தான் அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி அதிகமாக இருக்கும். சில்வர் ப்ரைஸஸ் குறையும் போது அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி அடி வாங்கும். அண்ட் மணப்புறம் பார்த்தீங்கன்னா, கோல்டு ப்ரைஸஸ் விழுமோன்ற பயத்தில் பெருசாக விழலை. ஒரு 296 வரை போயிட்டு மறுபடியும் ரீகெயின் ஆயிடுச்சு. ஆனால் முத்தூட் கிட்டத்தட்ட 12% அளவு விழுந்திருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார். ஐடி செக்டாரில் பார்த்தீங்கன்னா, நம்ம பேசிகிட்டு இருக்கிறதா இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ஐடி செக்டாருக்கு நேரம் சரியில்லை. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஆந்த்ரோபிக்கோட அப்டேட் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
யூஎஸோட ஜாப்ஸ் டேட்டா வந்தது. இந்த மாதிரி எல்லா டேட்டாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செக்டாருக்கு அகேன்ஸ்டாகவே வந்தது. ஸோ வந்து வரும் நாட்கள் வந்து ஐடி செக்டாரோட பிஸ்னஸ் வந்து பயங்கரமாக போயிடுமோன்ற பயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் ஐடி செக்டார்ஸை வந்து அடிச்சிருந்தாங்க. நம்மளோட ஏடிஆர்ஸையும் அடிச்சிருந்தாங்க. உதாரணத்துக்கு ஆக்சென்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேல 6% வரை விழுந்திருந்தது. எண்ட் ஆஃப் த டே 4% நெகட்டிவாக முடிஞ்சது. காக்னிசன்ட் வந்து 7% நெகட்டிவாக முடிஞ்சது. நம்மளோட ஏடிஆர்ஸ் இன்ஃபோசிஸ் ஏடிஆர் வந்து பார்த்தீங்கன்னா 10%, விப்ரோ ஏடிஆர் வந்து பார்த்தீங்கன்னா 6% வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக முடிஞ்சிருந்தது. அண்ட் இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளட் பாத் இருக்கும், ஒரு ஃப்ரீ ஃபால் இருக்கும்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஐடி செக்டார்லேருந்து லோவாகவே ஓப்பன் ஆயிருந்தா கூட நாள் இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த அளவுக்கு நெகட்டிவாக இல்லாமல் முடிஞ்சிருக்கு. ஒரு 1.5% 2% அளவு தான் நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. நீங்கள் ஐடி இண்டெக்ஸே பார்த்தீங்கன்னா கூட 1.5% அளவு நெகட்டிவாக இருக்குது. அண்ட் இந்த இண்டெக்ஸில் இருக்கிற ஸ்டாக்ஸில் பெர்சிஸ்டன்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா மைல்டு க்ரீனில் முடிஞ்சிருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா ஐடி செக்டாரில் இந்த ஏஐனால வந்து ஒரு 50% ரெவன்யூ போயிடுதுன்னே வச்சுப்போம். சரிங்களா? அதாவது 50% வந்து ரெவன்யூ போயிடுதுன்னே வச்சுப்போம். அப்படி 50% ரெவன்யூ போனால் கூட இப்போ ஷேர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா 30% விழுந்துருச்சு. இதுக்கு மேலே வந்து விழுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்றது தான். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஏறுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது, விழுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐடி செக்டார் வந்து நம்ம மார்க்கெட்டில் ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக தான் பர்ஃபார்ம் பண்ணிச்சு. எதிர்பார்த்த அளவுக்கு நெகட்டிவாக இல்லை. இப்போ அமெரிக்கன் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஏடிஆர்ஸ் எல்லாம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகுதுன்றதை பொறுத்து தான் மண்டே வந்து மறுபடியும் வந்து ஐடி செக்டார் விழப்போதா இல்லை இங்கேருந்து ஏறப்போதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ண முடியும். அண்ட் நம்மளோட ஓவரால் மார்க்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் டவ் ஜோன்ஸ் வந்து 1.5%, S&P 1.5%, நாஸ்டாக் வந்து 2% நெகட்டிவாக முடிஞ்சது. நாஸ்டாக்னா அவங்களோட ஐடி செக்டாரோட இண்டெக்ஸ். சரிங்களா? அது 2% நெகட்டிவாக முடிஞ்சது. அதனோட விளைவை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் வந்து கேப் டவுனில் காமிச்சது. ஆனால் நம்ம நிஃப்டி வந்து ஓப்பன் ஆகும்போது 250 பாயிண்ட் கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. அண்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கன்சால்டேட் ஆனாலும் செகண்ட் பார்ட் ஆஃப் த டேல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு செல் ஆஃப். இன்னும் எஸ்பெஷலாக சொன்னால் லாஸ்ட் 1 ஹவரில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 70-80 பாயிண்ட் வந்து விழுது. அதனால் வந்து என்னாச்சுன்னா நிஃப்டி பிப்ரவரி ஃபியூச்சர்ஸ் இருக்கு இல்லையா, அதனோட ப்ரீமியம் வந்து ரொம்பவுமே ஸ்லிம் ஆயிடுச்சு. அதாவது வெறும் 10 ரூபா மட்டும்தான் ப்ரீமியம்லேயே, 10 பாயிண்ட் மட்டும்தான் ப்ரீமியம்லேயே இருக்குது. ஸோ இது என்ன காட்டுதுன்னா இன்வெஸ்டர்ஸ் எல்லாம், இன்வெஸ்டராக இருக்கட்டும் ட்ரேடராக இருக்கட்டும், அட் எனி காஸ்ட் வந்து வித்துருவோம் நம்மளோட ஓப்பன் பொசிஷன்ஸ் எல்லாம், இல்லைன்னா நிஃப்டியை ஷார்ட் பண்ணி வச்சிருவோம், மார்க்கெட் விழுந்தால் என்ன பண்ணுறது, ஓவர் நைட் பொசிஷன் நம்ம கேரி பண்ண வேணாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் கால் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ் எல்லாத்தோட ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 30 மினிட்ஸில் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கால்ஸை செல் பண்ணியிருக்காங்க, ஹெட்ஜஸ்க்காக கால்ஸ் வாங்கியிருப்பாங்க, புட்ஸை செல் பண்ணியிருக்காங்க, ஹெட்ஜஸ்க்காக புட்ஸை வாங்கியிருப்பாங்க. ஸோ அதனால் கால் அண்ட் புட் ஆப்ஷனோட ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் தி டேல இன்க்ரீஸ் ஆச்சு. அண்ட் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் கோல்டு ப்ரைஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா $4,970 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து ஆஸ் ஆஃப் நோ பெருசாக எந்த மூவ்மெண்ட்டும் பண்ணல. இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அமெரிக்காவோட சிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஒருவேளை அந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து இன்ஃப்ளேஷன் கம்மியாக இருந்துச்சுன்னா ரேட் கட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா? அதாவது பணவீக்கம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னா ரேட் கட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. பணவீக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா ரேட் கட் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அதாவது பணவீக்கம் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்றதை பொறுத்து தான் ஓவரால் மார்க்கெட்டும் சரி, ஐடி செக்டாரும் சரி, கோல்டு ப்ரைஸஸும் சரி பர்ஃபார்ம் பண்ணும்போது. ஒருவேளை ரேட் கட் இருக்குன்னா இந்த எல்லா செக்டாரும் வந்து பார்த்தீங்கன்னா ரேலி ஆக ஆரம்பிக்கும். ஒருவேளை ரேட் கட் இல்லைன்னா இன்னமும் கூட இந்த செக்டார்ஸ் எல்லாம் வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் அமெரிக்காவோட அந்த டேட்டா வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். நான் அந்த டேட்டாவை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஆன்சர் த ஃபாலோயிங் வீடியோ இருக்கும். நாளைக்கு சண்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாஸ் என்ன இருக்குது, ஏடிஆர்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, கோல்டு சில்வர் ப்ரைஸஸ் வந்து எப்படி இன்னைக்கு நைட்டு முடிஞ்சிருக்கு, எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சண்டே வீடியோவில் பேசுகிறேன். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட ஜனவரி மந்த்துக்கான சிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சிபிஐனா ஒன்றும் இல்லை, கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த இண்டெக்ஸில் நிறைய டைப்ஸ் ஆஃப் கூட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனோட விலைகள் வந்து ஏறி இருக்கா குறைஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுற ஒரு மெட்ரிக் தான் இது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா போன டிசம்பர், அதாவது 2025 டிசம்பர், போன மாதத்துக்கு முன்ன மாதத்துக்கும் ஜனவரி மாதத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் ஆயிருக்கு. அதாவது டிசம்பர் மாதம் வந்து 1.33% வந்து சிபிஐ இன்ஃப்ளேஷனாக இருந்துச்சுன்னா ஜனவரி மாதம் அது 2.75% இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது மோசமானதுன்னு நம்ம சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா இந்த புது சிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஃபுட் அண்ட் பிவரேஜஸ் வந்து 45% அளவுக்கு வெயிட்டேஜ் கொடுத்துருந்தாங்க. இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெயிட்டேஜை குறைச்சிருக்காங்க, 36% குறைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில புது ஐட்டம்ஸ் வந்து இந்த இண்டெக்ஸ்குள்ளே சேர்த்திருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு. நம்ம வந்து 2010 வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபோனுக்கு இந்த அளவுக்கு ரீசார்ஜ் பண்ண மாட்டோம், ஓடிடி பிளாட்ஃபார்ம் ரீசார்ஜ் பண்ண மாட்டோம், பைக்ஸு கார் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்காது, ஹோட்டல்ஸில் போய் தங்குறது, டூர் போகிறது இதெல்லாம் இருக்காது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி எஜுகேஷனோட காஸ்ட்டும் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் உள்ளே சேர்த்திருக்கிறதுனால இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது.
அண்ட் அர்பன் இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2.77% ஆகும், ரூரல் இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2.73% இருக்குது. அண்ட் புதுசாக இருக்கிற இந்த ஃபுட் இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2.13% இருக்குது. அண்ட் ஹவுசிங் இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1.53% இருக்குது. அண்ட் இந்த புது இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுசிங் மெயின்டெனன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து சேர்த்திருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த புது டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா 2024 பேஸ் இயராக வச்சுட்டு இதுக்கு மேலே ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த டேட்டாவோட வந்து நம்ம பிப்ரவரி மாதத்தை கம்பேர் பண்ணாதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளியரான கிளாரிட்டி கிடைக்கும். அண்ட் இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா வச்சு நம்மளோட ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா ரேட் கட் டிசிஷன் எடுக்க மாட்டாங்க. அமெரிக்காக்காரன் என்ன முடிவு பண்ணுறானோ அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா பேங்க்ஸும், யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்காக இருக்கட்டும், பேங்க் ஆஃப் இங்கிலாண்டாக இருக்கட்டும், பேங்க் ஆஃப் ஜப்பானாக இருக்கட்டும், நம்ம ரிசர்வ் பேங்காக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி முடிவு பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு நைட்டு அமெரிக்காவோட சிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டா எப்படி வருதுன்றதை பொறுத்து தான் நம்ம அடுத்து என்னன்னு பார்க்க முடியும். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளோட ஓவரால் ப்ராடர் மார்க்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வர்ஸ்ட்டாக தான் இருந்துச்சு. காரணம் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐடி செக்டாரில் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லா இடத்துக்கும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அண்ட் அதனோட விளைவாக வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ வந்து பயங்கர மோசமாக இருக்குது. லாஸ்ட்டாக வந்து இந்த அளவுக்கு மோசமாக எப்போ பார்த்தோன்றது எனக்கு ஞாபகம் இல்லை. அட்வான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 762 ஷேர், டிக்ளைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2387 ஷேர். அதாவது ஒரு ஷேர் வந்து பாசிட்டிவாக இருக்குன்னா 3 ஷேர் நெகட்டிவாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஓவரால் மார்க்கெட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்கிறதா காமிக்குது. கண்டிப்பாக உங்களோட போர்ட்ஃபோலியோ இன்றைக்கி நெகட்டிவாக தான் இருந்திருக்கும். அண்ட் இண்டெக்ஸ் வைஸ் பார்த்தோம்னா நிஃப்டியில் வெறும் 5 ஷேர் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருந்திருக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே சரியாகும்னு நம்ம நம்பலாம். அண்ட் இன்னைக்கு வந்து சிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டாவை பொறுத்து ரேட் கட் வரும்ன்ற நம்பிக்கை வந்துச்சுன்னா இது மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ்னு பார்த்தோம்னா டாபர் இந்தியா வந்து நம்ம தமிழ்நாட்டில் திண்டிவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 400 கோடி ரூபாய் மதிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா புது ஃபேக்ட்ரி வந்து ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து ஐஎக்ஸை பற்றி ஒரு அப்டேட் வந்திருக்கு. இவங்களை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம், நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு வந்து அது தெரிஞ்சிருக்கும். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட் கப்ளிங்க்கு அகேன்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏபிடிஎல்ல சிஆர்சிக்கு எதிராக வந்து கேஸ் போட்டிருந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏபிடிஎல் வந்து ஐஎக்ஸோட கேஸை தள்ளுபடி பண்ணிவிட்டு டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு சிஆர்சி நீங்கள் வந்து அந்த ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் என்னவோ அதை வந்து ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஎக்ஸ்க்கு வந்து நெகட்டிவான விஷயம். அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஷேர் வந்து தேர்றது ரொம்ப கஷ்டம். அண்ட் இவங்களோட அடுத்த குவார்ட்டர் இல்லை இந்த ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் மொத்தமாக அதுக்கப்புறம் வர குவார்ட்டரில் இவங்களோட பிஸ்னஸ் எந்த அளவுக்கு பாதிப்பாயிருக்கு அப்படின்றத பொறுத்து தான் இவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து நம்மளால் கெஸ் பண்ண முடியும். ஆஸ் ஆஃப் நோ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் மார்ஜின் 85% இருக்குது, எபிட்டா மார்ஜின். ஸோ இவங்களோட மார்க்கெட் கப்ளிங் வந்துருச்சுன்னா இவங்களோட மார்ஜின் வந்து பயங்கரமாக அடி வாங்கும். ஸோ இவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டியாக அடி வாங்கும். இவங்களோட மோனோபோலி ஸ்டேட்டஸ் இதுக்கு மேலே இருக்காது. ஸோ ஐஎக்ஸில் வந்து எக்ஸிட் ஆகிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நாளாக நம்ம வார்னிங் கொடுத்தோம். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் யூனிலிவர் ஷேர் வந்து இன்றைக்கி 4% நெகட்டிவாக இருந்தது. அவங்க ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரெசிவாக இல்லை. அண்ட் இவங்களோட குவாலிட்டி வாட்ச் பற்றி நம்ம நேற்று வீடியோவில் பேசியிருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 16ஆம் தேதியிலேருந்து ட்ரேட் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் எஃப்ஐஐ டேட்டா வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. எஃப்ஐஐ வந்து பார்த்தீங்கன்னா 7395 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. அண்ட் டிஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5554 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 5 நாள் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஒட்டு மொத்தமாக இந்த ஐடி செக்டாரில் வந்து பிரச்சனையில் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆஃப் நோ இருக்கிற டேட்டா. அண்ட் இந்த வீடியோவில் உள்ள தகவல்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.